அவர் நம்ம தான் வந்திருக்கு. உங்கள் சார்பாக அவரை வருவர்கள் வரவேற்கிறேன். ஒரு நல்ல ஒரு திருப்பி சொல்கிற வாய்ப்பு சொல்லிட்டு இதே ஹாலில் வந்து 3 நாள் பயிற்சி நடத்தினார். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நேஷனல் மெடிசன் பிளான் போர்டோட உதவியோட ஐசிஆர்லேருந்து இங்கே வந்து நடத்துனாங்க. நாங்கள் வந்து ஒரு 100 பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. ஒரு 3 நாள் பயிற்சி இலவசமாக அந்த பயிற்சி நடத்துனாரு சாவுதிக்காக. அப்புறம் எங்களை வந்து கேசன் நிறுவனத்தை வந்து ஒரு நான் போய் நம்ம பயிற்சி அட்டன் பண்ணதை பேஸ் பண்ணி ஒரு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா பயிற்சி கொடுக்குறதுக்கு ஒரு தகுந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாங்கள் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆரம்பிக்கல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எங்களுக்கு என்னென்னா இந்த ட்ரேடில் வந்து இன்னும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். ஒரு சாகுபடி பண்ணிவிட்டு அதை வந்து விவசாயிகள் வந்து எங்கே போய் விற்கிறது அப்படின்றது ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேற்று வந்து கேட்டார், ஆந்திரான்னு வந்தார். அவருக்குலாம் 20 டன் துளசி கேட்கணும். அப்புறம் பணம் முன்பணம் கொடுக்க தயாராக இருக்காது. விவசாயிகளுக்கு முன்பணம் கொடுத்து நான் சாகுபடி பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்றாரு. அவருக்கு வேணுந்தா, அவருக்கு வந்து தரமாக வேணுந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பரத்தையும் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பிறகு 1 வாரமாக இதை பிரச்சனை தான். இலை மட்டும் வேணுன்றாங்க. இவ்வளோ விலை 140 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. இலை வந்து 140 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ இருக்கிற சப்ளை எல்லாமே குச்சியோட தர்றாங்க. அவங்க இலை மட்டும் தான் வேணுன்றாங்க. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ண முடியல. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆங்கிலத்தில் ப்ரொஃபஷனலாக நம்ம கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரல. ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, அசுகண்டாவை நம்ம உள்ளே இறங்கும் போது எப்படிலாம் இறங்கலாம் என்ன இவங்களாம் நான் வட மாநிலங்களில் பெரிய அளவு பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த அனுபவத்தோட இவர் வந்து ஹிந்தி தமிழ் என்ன மொழி தெரிவதில்லை, அங்கெல்லாம் போய் சரளமாக பேசுவார். நான் அங்கே வந்து ஒரு வாரம் இவருடைய பயிற்சி அட்டன் பண்ண வந்து வாய்ப்பு கிடைச்சிது. தமிழ் பேசுறது ஒருத்தர் தானே, அதனால இவ்வளோ ரொம்ப நெருங்கி பழகும்போது அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருந்தேன். ரொம்ப ஒரு சிம்பிள் ஒரு குடும்பம், அருமையான குடும்பம். எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே இவருக்கு என்ன வேலைன்னா கிராமத்துக்கு தத்தெடுக்கிறாரு. அவங்க அங்கே போய் இவர் பர்சனலாக கிராம தத்தெடுத்து அந்த தத்தெடுத்து அந்த வில்லேஜில் எனக்கு கூப்பிட்டு போயிருந்தாரு. நான் போகிறச்ச வண்டியில் கூட போகும்போது பேசிட்டு போனான்றதான் அவங்கள்ட்ட போனேன். நான் அவங்க போனால் ஒரு 7 மணிக்கு அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்தோம். 9:30-10 மணி வரைக்கும் அந்த கிராமத்தில் போய் என்ன மாதிரிலாம் அந்த கிராமத்தோட வளர்ச்சிக்கு பண்ணலாம் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கவங்கள்ட்டலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவருக்கும் அந்த இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம இருக்கிற அந்த பீரியட் இருக்க வரைக்கும் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனந்த இது பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு ரொம்ப தூரமாக கூப்பிட்டு போனார் அவர். அது இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இவரோட சம்பளத்தை பாதி சம்பளத்தை அவங்க ஊரில் வந்து மரம் வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிறார். பெரிய மரங்களை உருவாக்கி எனக்கு அப்பப்போ கேட்பாரு, இந்த மாதிரி இந்த கண்ணை எங்கே வாங்க, இந்த கண்ணை எங்கே வாங்கலாம் சொல்லிட்டு. அதை வச்சு ஒரு பெரிய ஒரு இதாக வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நபர், பலதரப்பட்ட தகவல்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட நபரை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துறது ரொம்ப நான் பெருமைப்படுறேன். டாக்டர் மணிவேல். வாழ்க வளமுடன். வணக்கம். இப்போ சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கலாம். என்னை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுகிறது அது அடுத்தவங்க நம்ம முன்னாடி வச்சு பேசினா கூச்சமாக இருக்கும். ஐயா உங்களுக்கு ஜஸ்ட் பேர் என்ன செய்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு டாக்டர் செய்யணும். என்னுடைய பேர் குணசங்கர். குணசங்கர் சும்மாப்பா ஒவ்வொரு 35 வருஷம் நீங்கள் ஒரு எஃப்யூ இருக்கீங்க. ஐயா இதே பேர் தான் சிவில் இன்ஜினியர். சரி ஐயா. இது பேர் கிருஷ்ணன் அசிஸ்டன்ட் டைரக்டர். 2 வருஷமாக ஆர்கானிக் ஃபார்மிங். சரி ஐயா. நீங்கள் ஜோசப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஐயா தம்பி ஆர்கனைஸ்டிங் இங்கே ஆர்கனைஸ்டிங் இருக்கீங்க. பாராயுது நான் மெக்கானிக் இருக்கேன். மெக்கானிக் தொழில் பண்ணுறதுலாம் தொழில் பண்ணுறதுக்கு ஓகே. சுரேஷ் எக்னிகல்ஸ் ஆர்கானிக்கில் மேனேஜர். சூப்பர். இந்த சோமசுந்தரம் ஐடியில் சோமசுந்தரம் ஐடி ஃபீல்டு. ஐயா பாபு ஹெர்பல் ட்ரேடிங். பாபு ஹெர்பல் ட்ரேடிங். ஹெர்பல் ட்ரேடிங் வந்து ஆம்பளம். ஓகே. ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ்? வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ். ஐயா பவுல்ட்ரி. பவுல்ட்ரி. ஓகே. ஹெர்பல் ட்ரேடிங். சூப்பர். ஃபார்மர். ஓகே. டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் ஃபீல்டு இருக்குது. ஏற்றுமதி பண்ணுறது ஏற்றுமதி ஃபீல்டு. ஓகே. ஆனந்த் அங்கேருந்து கீதா பிஸ்னஸில் மேங்கோஸ் அண்ட் கிரானைட்ஸ். கீதா எங்கே இருக்கீங்க? பிஸ்னஸ் பண்ணி இங்கே தான் பண்ணுறீங்க பிஸ்னஸ். என்ன டைப்? மேங்கோ அல்ஃபோன்ஸ். ஓகே. கிரேட். ஐயா புதுப்பட்டியிலேருந்து நாங்கள் 30 ஆண்டு காலமாக அக்ரி பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்கேன். அக்ரிகல்ச்சர் இதில் எல்லாமே பண்ணுறது எனக்கு ஒரு 15
உற்பத்தியில் அதிக ஈடுபாடு நெற்பதில் அரவிட்டு எல்லாமே ஈடுபாடு புலவர் உற்பத்தியாக ப்ரொடியூசர் வெற்றி உங்கள்கிட்ட ஒன்று இருக்கு அது என்ன கருத்து? புதுமையான ப்ரொடக்ஷன் புதுப்பட்டி சூப்பர் அருமை. ஐயோ அவ்வளோ சார் ரெண்டு பேர் சம்பத்குமார் முந்தாஜ் வந்தார். சம்பத்குமார் வித்தாச்சம். நான் வந்து கல்லூரி ப்ரொஃபஸர் பண்ணேன் இப்போ 2005 அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டுக்காக லைசன்ஸ் எடுத்து அப்படி என்ன டைப்பாக பண்ணலாம்? அந்த ஹெர்பல் தான் சார் முத்தி பூச்சி விவசாயம் தான் படிச்சுங்க நெல்லுக்கு எல்லாம் சாப்பிட்டு துளசி ஓகே எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. நம்ம குரூப் வந்து எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா நான் பார்த்து பண்ணி கற்றுக்கிறதுக்கப்புறம் நல்லா பேசினாரு. ஆனால் ஒன்றும் தெரியல இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து இவர் சொன்ன மாதிரி எனக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்போசர் இருக்கு, நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. கொடுத்த 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க முடியாது, கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்குது. இங்கே எல்லாம் ஒரே மாதிரி தேவையில் வரல. இப்போ நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்தால் விவசாயிகளை மட்டும் கொடுத்து பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன தேவையோ கரெக்டாக வச்சு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து விவசாயத்துலேருந்து நடுவில் இருக்கிற ட்ரேட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு புதுசாக எதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்குது. காமனான விஷயத்த சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு வார்த்தையும் இடி மாதிரி தான். அதில் ஒரு வார்த்தையோடு மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீனிங் தெரியாமல் போயிடும். அப்புறம் லிங்க் கிடைக்காம போயிடும். நீங்கள் கரெக்டாக கவனமாக கேட்டுகிட்டே வாங்க. கடைசியில் சொன்ன மாதிரி நீங்கள் சார் நாங்கள் இன்ட்ராக்ஷனாக வச்சுப்போம் இல்லை கடைசியில் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லுங்கள், கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒரு சில பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். டிஸ்கஷன் போச்சுன்னா நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி கொடுத்து போயிடும். ஸோ அதனால் நான் சொல்ல வேண்டியதை வந்து இப்போ டைம் சொல்லிட்டீங்களா சார்? டைம் பார்த்து சொல்லுங்கள் சார். அதாவது 11. நான் 1/2 மணி நேரத்தில் என்ன சொல்ல வரனா சொல்லி முடிச்சேன். மிச்சம் 1/2 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? குரூப் சின்னதுங்கிறது மேட்டர் கிடையாது. 200 பேர் உட்காந்துட்டு ஆளை கூப்பிட்டு ஆள் காசை கொடுத்து அந்த மீட்டிங் இல்லை. நீங்கள் 100 ரூபா கொடுத்து இங்கே வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கிற ஒரு குரூப். அந்த 100 ரூபாய்க்கு ஒருத்தர மெட்டீரியலாம் குறைஞ்சபட்சம் எடுத்துகிட்டு போகணும். பட் உங்களுடைய மைண்ட் மேக்கப், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் போல்ட் அட்டாலிக் அண்ட் அண்டர்லைன், உங்கள் மைண்ட் மேக்கப் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். சரிங்களா? அத்தனை ரகசியங்களும் வெளியே கொடுத்துட்டே வருங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக டேப் பண்ணி எடுக்கிறீங்களா எடுக்கலையாங்கிறது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பொறுத்தது. இந்த ஒரு பிஸ்னஸ், அக்ரி பிஸ்னஸ், நான் அசோகந்தா பற்றி 15 நிமிஷம் பேசுகிறேன். அதுக்கு மேலே பேசுறதுக்கு தேவைப்பட்ட நம்ம இண்டிவிஜுவலாக 1 to 1 நிறைய பேசுகிறேன். ஏன்னா நான் அதில் 15 வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறேன். இந்தியாவிலே முதல் முறையாக வந்து அசோகந்தாவில் வல்லப் அசோகந்தா 1 அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் இப்போ தான் போன வருஷம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது ஆந்திரா கர்நாடகா எல்லாருமே சக்கப்போடு போடுது. இந்த வட்டம் பேஞ்ச எக்ஸஸ் மழையில் எல்லா அசோகந்தாவும் அடிச்சிருச்சு. நம்மது மட்டும் ஆள் ஸ்டடியாக நின்றான். அதனால் அந்த ஆளுங்கள்லாம் வந்து இங்கிலாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் ஒரு 8 டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் வந்து 8 டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து ஒரு சில ஃபார்மர்ஸ் முடிச்சு போட்டிருக்கேன். அதில் வந்த ஒரு ரிசல்ட் என்னென்னா, அஸ்வகந்தான்னு சொன்னோன்னே எல்லா ஃபார்மர்லையும் வந்து நான் போடுறேன்னு வந்துடுறாங்க. அதுக்குன்னு சில என்விரான்மெண்ட் இருக்குது, அதுக்குன்னு சில மண் இருக்குது, அதுக்குன்னு சில கிளைமேட் இருக்குது, அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வேறு இடத்துல வச்சோம்னாக்கா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைங்கிறது என்னுடைய கண்டுபிடிப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் சூப்பராக சட்டப்போடு போடுறதுக்கான இடங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். 2வது, எந்த இடத்துலனாலும் கொண்டு வரலாம். இப்போ தான் எல்லாமே வந்து மாடர்னைசேஷன் பண்ணிட்டோம்ல. ஹைடெக் அக்ரிகல்ச்சரில் இங்கேயே உட்கார வச்சு நாங்கள் ஆப்பிளே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்ல. குங்குமப்பூவை வந்து குஜராத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் டெக் போட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண விருப்பப்படுற ஃபார்மர்ஸ்க்கு நம்மகிட்ட வந்து கையில் டெக்னாலஜி இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய டார்கெட். நான் இங்கே வந்து 7 மாதம் தான் ஆகுது. 7 மாதத்தில் ஒரு கிராம் அசோகந்தா போட்டு எடுத்துட்டேன். எங்கள் பண்ணையில் வேடசந்தூரில் இந்த வட்டம் 1 ஏக்கர் போட்டு ரூட்டை நான் ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த பியூர் ஆர்கானிக் நேச்சுரலி குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் ப்ரொடியூஸ் பண்ண சீடு என்கிட்ட இருக்குது, அதோடைய ரூட்டு என்கிட்ட இருக்குது. அதை நான் கண்டிப்பாக வந்து விற்க போகிறதில்ல. அதை பவுடர் பண்ணி சர்வீஸாக எல்லோரும் கொடுத்துடலாம், தட்சணையாக கொடுக்குறத வாங்கிக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். அது விற்கிறதோடு அதிகமாக காசு பண்ணுறோம். எப்போ நம்ம கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம வாங்குறதுக்குரிய தகுதி நமக்கு வரும். நம்ம எவ்வளோக்குள்ள இறுக்கி பிடிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம கையை விட்டு காசும் போயிடும், பணமும் போயிடும், பேரும் போயிடும், புகழும் போயிடும்.
நீங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசை. பாப்பா என்ன வந்திருக்கு, யாரோ ஒருத்தர் கேட்டு வந்தாங்களா? உதாரணத்துக்கு நான் ஒரு தொழில் பண்ணுறேன், ஐயா வந்து டெக்ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. டெக்ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வந்து ஐயா நான் ஒரு டெக்ஸ்டைல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இதை பண்ணுவீங்க அப்படின்னாக்கா முதல் வேலையாக நம்ம காம்படிஷன் வந்துட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு ஏற்படும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கைட் பண்ணி விடுவோம்ட்டு அடுத்த எண்ணம் ஏற்படும். மூணாவது என்ன வந்து இவனுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷனாக கொடுக்கக்கூடாதோ சீக்கிரட்லாம் கொடுக்க ஒழிச்சு வைக்கணும்னு ஏற்படும். கடைசியில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போவான், ஆனால் அவனுக்கு சரியான வழி கிடச்சிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்கோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்னில் வரும். ஒன்று உங்களுக்கு வர வேண்டியது மறுக்கப்படும். ரெண்டாவது நீங்கள் சீக்கிரட்டை வந்து ஒழிச்சு வச்ச மாதிரி இறைவன் உங்களுக்கு சீக்கிரட்டை ஒழிச்சு வச்சுருவோம். அடுத்த மேலே போய் ப்ரோக்ரஸ் ஆகுது. அங்கேயே தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் ஆரம்பிச்சு அதே காரணத்தே நின்றுட்டு இருப்பீங்க. லட்சத்தை தாண்டி கோடிக்கு போகவே மாட்டீங்க. எப்போ அதெல்லாம் வரும் அப்படின்னாக்கா நம்ம ஓப்பன் அப்படியே தம்பி ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவா தம்பி, ரொம்ப முக்கியமான நுணுக்கம், நான் பட்ட கஷ்டம் இது, இதில் மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ண நினச்சிக்க, கடப்பா அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. அவன் போய் அவன் முன்னேறனா முன்னேற இடத்துல இல்லை, உங்கள் தொழிலை முன்னேற்றிட்டு போயிடுவான். ஏன்னா அவனை பொறுத்த மட்டும் நீங்கள் கொடுத்தது பெரிய வாழ்க்கை. அவன் திருப்பி அவன்கிட்ட வராது சார், நேச்சர் வேறு பக்கம் திருப்பி கொடுக்கும் சார். ஆக்சுவலாக அவன் வந்து போயிட்டே இருப்பான், அவன் பாதையில் அவன் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நமக்கு வந்து கொடுக்க வேண்டியதை வந்து கண்ணை மூடி திறக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் வந்துட்டு, ஐயா இந்த கார்மெண்ட்டில் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 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 ரூபா ப்ராஜெக்ட் இருக்குது, அதை போட்டு கொடுக்க முடியுமா, கல்யாணத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் உடையும். இது என்னுடைய சுத்தமான அனுபவம். நான் பார்த்த ஜெயிச்ச எல்லாருடைய ஸ்டடி பண்ணி வச்சது ஒரு சைக்காலஜி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸ்கூல் ஃபார் எனி பிஸ்னஸ் இதை மட்டும் வச்சுக்கோங்க. கண்டினியூ வச்சுக்கோங்க. சாரி, இது ஒரு எமோஷனல் டாக். ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். அஸ்வகந்தா அப்படிங்கிறது ஒன் அமங் த ஹெர்பல்ஸ். இந்தியாவில் சைனீஸ் ஜிங்செங் அப்படின்னு ஒரு ஹெர்பல் இருக்குது. இதுக்கு பேர் இந்தியன் அஸ்வகந்தா அப்படின்னு வேர்ல்டு மார்க்கெட். இந்த சைனீஸ் ஜிங்செங் என்ன பவர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இந்தியன் அஸ்வகந்தா நிற்கும். 18 விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரே மகத்துவமான ஒரு மருந்து சரி. இதுக்குள்ள 36 விதமான கெமிக்கல்ஸ் இருக்கு. இதுவரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ எத்தனை தெரியாது. ஆனால் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், நம்முடைய அகத்திய மாமனியர்கள்லாம் வந்து கண்ணாப்பினா ஏற்கனவே சொல்லி வச்சு போயிருக்கான். பாட்டை ஒன்றுனா பிடிச்சி முடிச்சிங்கனாக்கா ஒவ்வொரு பாட்டிலையும் எதை பற்றி சொல்லியிருக்கேன், எந்த நோய்க்கு இதை சாப்பிடணும், எந்த டோஸில் சாப்பிடணும், எந்த கிழமையில் சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்டாக சொல்லி வச்சு போயிருக்கேன். நம்ம வந்து அதை மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டோம். நான் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் எடுக்கிற அசுரம் தான் ஒரு மூக்கு போயிட்டு தான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டு விட்டு ஆட்டிட்டு திருக்கடுகம் 6 சுவையும் வந்து சேர்றதுக்காக சேர்த்து விட்டு அஸ்வகந்தாவும் கொஞ்சம் கூட சத்தாவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. இதை வந்து போட்டு விட்டு ஒரு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் டோஸே அதுதான். அப்புறம் ஒரு உள்ளங்கை அளவுக்கு நெய் முடிஞ்சிச்சு. 8 மணி வரைக்கும் பசிக்காது. அந்த ஒரு 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 உள்ளங்கை நெய் இருக்கு, அது வந்து அவ்வளவு எனர்ஜியை உள்ளே கொடுக்கும். அந்த நெய்யுடைய சித்தர்கள் ஞானிகள் ஒரு சிலங்க நெய்யை சாப்பிட்டுட்டு நாள் கணக்காக தவம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து மலையடி வாரத்துலலாம் வந்து சித்தர்கள் தவம் பண்ணாங்கனாக்கா அந்த பழியர்கள் சிங்கர்கள் வந்து தேனை கொண்டு வந்து அவங்க இப்போ தவம் பண்ணுற ரூமுக்கு முன்னாடி இருக்கிற குட்டில் கொட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. தவம் முடிச்சு வெளியே வரும்போது அந்த நெய்யை எடுத்து கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டு திருப்பி உள்ளே போய் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அதை குறைஞ்சிருந்துச்சுன்னா சரி சாமி சாப்பிட்டாங்க, மிச்சத்தை எடுத்துட்டு அவங்க சாப்பிடுவாங்க. சாமி சாப்பிட்டு பிரசாதம். அப்போ அதுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதில் எவ்வளவு கலப்படங்கள் மற்ற விஷயங்களாக வரும். அப்போ வந்து எவர் கிரீன் வில்லேஜஸ் இந்த வார்த்தையை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். அப்புறமா சொல்லுவார். இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அந்த மாதிரி தேனி இல்லைன்னாக்கா அந்த தேனி இருக்கிறது என்ன வேணும்? தேனி வேணும். அந்த தேனியை தானாக வரலைன்னா தான் வளர்க்கணும். அதை வளர்த்தோம்னாலே வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2 விஷயங்கள் வேணும் சார். ஒன்று பனைமரம், 2வது தேனி. இது 2ஐயும் திருப்பி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம தமிழ்நாடு எல்லாருக்கும் சுத்தம் பண்ணி காப்பிடுவோம். இதான் எங்கள் ரெகுலராக நான் கொடுக்குறாங்க. டீ தான் கொடுப்போம். எல்லாருக்கும் ஆன் சாப்பிடுங்க. யாரும் வேணாம் செய்ய வேண்டாம். கொண்டைக்கு நல்ல விதமாக இருக்கும். ஸோ 2 விஷயம் சார். ஊருக்கு போங்க, உங்கள் ஊரில் பனை மரத்தை நடுங்க, தேனியை வைங்க. மாற்றங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்துடும். என்ன சார் இது சம்மந்தமே இல்லாத மாதிரி டாபிக் பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் நான் ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மாற்றம் எதிர்பார்க்க முடியும். கொட்டை காட்டுக்குள்ளே 10 ஏக்கரை சும்மா அப்படியே ஜடியாக வந்து ஆர்ச்சடாக மாற்றிருக்கேன். மேங்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் இருக்குது. எந்த சீசனில் எப்போ வந்தாலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். சுற்றி வெறும் கருவேல முள்ளு தான்.
அதில் கூட நாங்கள் பண்ணியிருக்கிறோம். தண்ணின்னு எடுத்தால் ரொம்ப நாள் இல்லை, சும்மா இங்கிட்டு பூண்டு தண்ணியை வச்சுட்டே வந்து எஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 5 வருஷம் தான் சார் தண்ணி விடணும். அதுக்கப்புறம் அதான் பார்த்துக்கணும் சார். ஒன்றுமே விடாதனா கூட அதை வாட்டி கீழே போய் எங்கே போய் தேடி எடுக்கணுமோ தண்ணி எடுத்து மரம் வளர்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் விட்டேன்னா ரொம்ப நன்றிப்பான்னு வார்த்தை சொல்லணும். விடலைன்னா பரவாயில்லப்பா நான் மேனேஜ் பண்ணி போச்சுருவோம். நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் இல்லைங்க. அப்படின்ட்டு நம்ம கிட்டே சொல்லுவாங்க இல்லை பண்ணதை வச்சு மேய்ச்சி போயிருப்பாரு. காலேஜ் போகும்போது காசு கொடுக்கும்போது அப்படி சொல்ல போதுமாப்பா போதுங்கப்பா அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க வளர்க்குற மாதிரி வளர்த்தோம்னா செய்யுது சார். மரங்கள் நமக்கு வந்து மிகப்பெரிய இது எவர் கிரீன் வில்லேஜஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது என்னுடைய இதயத்தில் ஏற்பட்ட ஒரு என்ஜிஓ. அதுக்கு நோ ரெஜிஸ்ட்ரேஷன், நோ லீகலைசேஷன். இது ஒரு என்ஜிஓ தானாக நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்து ஒரு மரம் வைக்கிறாங்களோ அவங்களாம் எவர் கிரீன் வில்லேஜில் ஒரு மெம்பர்ஸ். இதில் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு கொண்டு வரோம்னாக்கா, மொத்த ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். நீங்கள் அஸ்வகந்தாவை மட்டும் என்னை வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் அஸ்வகந்தாவை பற்றி தான் பேசுவேன். அஸ்வகந்தா தான் சூப்பரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னை வந்து ஒரு வந்து நிலவம் பற்றி பேசணும்னா அது மட்டும்தான் பேசுவேன். அஸ்வகந்தாவும் நிலவம்பும் எப்படி ரிலேஷன் இருப்பாங்க, மொத்தமாக ஹோலிஸ்டிக்கலாக வந்து ஹெர்பல் இண்டஸ்ட்ரி வந்து அவர் சொன்னார் இல்லையா, பிஸ்னஸ் சரியாக வரல, மார்க்கெட்டிங் சரியாக வரலன்ட்டு. எந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பித்தாலும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் பண்ணி ஆகணும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ன, இன்னைக்கு இந்த எவன் வாங்குறான், எவ்வளவுக்கு விற்கிறான். நான் கொஞ்சம் வார்த்தை போடணும். எவர் வாங்குறான் நல்லா இருக்காது சார், தமிழ் மதுரை சார் சரிங்களா. ஸோ மதுரை அதாவது எந்த கம்பெனி வாங்குறாங்க, எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ அவர் சொல்கிறாங்களா அஸ்வகந்தா ஏன் இன்னைக்கு இப்படி ஆகுதுனாக்கா இந்தியன் ஜின்செங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைனீஸ் தான் சொல்லுவான், அது இந்தியன் ஜின்செங் அப்படின்வான். அவன் நம்மளை பார்த்து இந்தியன் ஜின்செங் சொல்லுவான். நம்மளை நம்ம வேர்ல்டு ட்ரேடில் வந்து இந்தியன் அஸ்வகந்தான் பேர் சொல்லுவாங்க. ஒரு காலங்களில் வந்து சைனீஸ் ஜின்செங் மாதிரியே இருக்குது இந்தியன் ஜின்செங் அப்படின்னு மாதிரி சொல்ல வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கோவிட்டில் சைனீஸ் ஜின்செங் அடி வாங்கிடுச்சு, இது நின்றுச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் டிமாண்டு வந்து எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக இந்தியாவில் கோவிட்க்கு முன்னாடி சுச்சுவேஷன் $6 மில்லியன் எக்ஸ்போர்ட் ஆச்சு. அஸ்வகந்தா $6 மில்லியன் ருபீஸ் எக்ஸ்போர்ட் ஆச்சு. யாருக்குமே தெரியாது. அந்த $6 மில்லியன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் விற்றது வந்து 80%. 80% எக்ஸ்ட்ராக்டாக போச்சு. மிச்சம் 20% வந்து பவுடராவோ ரூட்டாவோ போச்சு. அப்போ அது எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் தானே இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. அவங்க தானே மேஜராக சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து அஸ்வகந்தா போட்டேன் சார். எனக்கு அஸ்வகந்தா வந்து ஏன்னா அந்த நான் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். 15 ரூபா கிலோவில் ஸ்டார்ட் பண்ணேன் 1995 சாரி 2007. நான் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் ஆனந்த் ஜாயின் பண்ணும்போது 15 ரூபா கிலோ. 10 மடங்கு ஆகி 150 ரூபா கிலோ வந்துச்சு. இது கோவிட்க்கு முந்தின சுச்சுவேஷன். கோவிட்க்கு அப்புறம் இன்னைக்கு ரேட் எப்படின்னாக்கா 500 ரூபா கிலோ. நம்ம எல்லாருமே உடனே அதை பார்த்துட்டு அஸ்வகந்தா போட்டுருவோம். திருப்பி கீழே இறங்கும், டவுன் அப்படியே திருப்பி 100 ரூபாய்க்கு வரும். இதை நம்ம ஸ்டடி பண்ணாமல், இந்த மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்ணாமல், இந்த நாலேஜ் இல்லாமல் எப்போ இறங்குன்றது தெரியாமல் நம்ம கையை வைக்கக்கூடாது. எது வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும் மார்க்கெட்டிங் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம எந்த பிஸ்னஸ்லையும் நிற்க முடியாது சார். சரி, அஸ்வகந்தாவுக்கு என்ன சார் மார்க்கெட்டு? வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மார்க்கெட்டுனாக்கா $6 மில்லியன். இன்னைக்கு இதனுடைய ஒர்த் வந்து $10 மில்லியன். ஆனால் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகலை, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அந்த வேல்யூ அதிகமாகிடுச்சு. சொல்ல போனால் குவான்டிட்டி இல்லை. ஏன்னா அவன் மொத்தமாக கேட்குறான். அதில் ஆர்கானிக்காக வேறு கேட்குறான், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறான்னு கேட்குறான். அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த இருந்த கொஞ்ச நஞ்சம் வச்சுருந்தாங்க பாருங்கள். ஆந்திராவில் ஒரு ரெட்டி ஒருத்தர் இருக்கிறார். போன வருஷம் அவர் போட்டிருந்த நிலம் வந்து 40,000 ஏக்கர். இந்த வருஷம் அவர் போட்டிருக்கிறது வந்து 80,000 ஏக்கர் ஒரே இடத்துல. அப்படி போட்டோம்னா தான் அஸ்வகந்தாவில் காசு பார்க்கணும். ஏன் வந்து ஒரு 5 ஏக்கர் மட்டும் போட்டு வச்சு உட்காந்துருக்காரு. நான் 2 ஏக்கர் இங்கே போட்டு உட்காந்துருக்கேன். ஒன்று திண்டுக்கல்ல இருக்குது, இன்னொன்று திருவண்ணாமலையில் இருக்குது. விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுச்சு. திருநெல்வேலி சென்னானி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாப் லெவலில் எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு கிராப். அதுக்கு என்ன சார் செலவாகும்? விதையை போட்டு விட்டு வந்தால் புரிஞ்சு போனால் போதும். வாய்ப்பு இருந்தால் ஒரு களை எடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் சார் அஸ்வகந்தா.
கொண்டு போய் விதைச்சி விட்டு வந்தீங்கன்னா அவுரியும் தண்ணி தாங்காது. ஆரம்பத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா செத்து போயிடும். ஆரம்பத்தில் தண்ணி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு ஏற்றினா கூட தாங்கும். ஸோ அதே மாதிரி தான் அஸ்வகந்தாவும். அப்போ என்ன, மத்திய பிரதேசத்தில் நீமச் அப்படிங்கிற ஏரியாவில் இது ஃபுல்லாக கல்டிவேட் ஆகுது. அந்த ஏரியாவில் இவங்க லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அஸ்வகந்தாவும். பூர் மேன் க்ராப் எல்லாரும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கோதுமை போடுவான், சுண்டக்கடலை போடுவான். சம்மர் ரபி சீசனில் வருது, குளிர்காலத்தில் வர பயிர். ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் தான் சோயிங் பண்ணுவாங்க. ஆகஸ்ட்டில் சோயிங் பண்ணிவிட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் 120 நாள்லேருந்து 140 நாள் அங்கே ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. கடைசி கிராப்பாக அது மழை பெய்யும் போது கடைசி மலையில் போட்டு விடுவான். 2 மலையில் கொஞ்சம் பெருசாகிடும். அதுக்கப்புறம் ரூட்டு ஃபாஸ்ட்டாக கீழே போகும். அதாட்டி ஒரு அடி வந்து ஒரு 45 நாள் 50 நாள்லேயே போயிடும். ஆனால் மேலே வந்து ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகும். 50 நாள் கிராப்பே பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி வராது, அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் இது ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். இதில் வேர் தான் வந்து முக்கியமான விஷயம். அஸ்வகந்தாவோட இலையிலையும் மருந்து இருக்குது, ஸ்டெம்லையும் மருந்து இருக்குது, வேர்லையும் மருந்து இருக்குது. நம்ம ஆயுர்வேதத்தில் சித்தத்தில் வந்து வேரை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் ரிசர்ச் மூலமாக இலையிலேருந்து வர்ற அந்த கண்டால ஒரு கண்டென்ட் வந்து நான் சொன்னேன் 16 விதமான கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் இந்த ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் வந்து ஒரு பர்டிகுலர் பிரச்சனை. அதில் வந்து வயக்ராவுக்கு வந்து ஒரு கெமிக்கல் தான் வேலை செய்யுது. மற்ற 19 கெமிக்கல் 18 கெமிக்கல் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து நம்ம பாடியை ஹோலிஸ்டிக்காக சேர்த்துக்குது. இப்படிதான் நான் ஏன் ஒரு பிஞ்சு டெய்லி எடுக்கிறதுனால வந்து இன்றைக்கு வரைக்கும் டாக்டர்கிட்ட போகலங்கிறது மெயினான காரணம், அது ஒரு முக்கியமான காரணம். கோவிட் எத்தனை முறை வந்துச்சு போகுது. நாங்கள் வந்து கோவிட் சீசனில் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர்லாம் சுற்றிட்டு தான் வந்து இறங்கினேன். நான் கடைசியாக இறங்கின ஃப்ளைட்டு தான் வந்து கடைசி ஃப்ளைட். அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. வந்ததுக்கப்புறமும் நான் இதெல்லாம் இல்லாமல் தான் சுற்றிட்டே இருக்கேன். இதில் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த மகத்துவம், இந்த பர்டிகுலர் ஹெர்பலுக்கு பயங்கர மகத்துவம் இருக்குது. சரி, இதை எப்படி மார்க்கெட்டிங் நம்ம போகணும்? இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க மாதிரி எஃப்யூ வச்சுருக்கவங்க வந்து உங்கள் மூலமாக ரெடி பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த வட்டம் 5000 ஏக்கர் போடுவோம்டா, ஒன்றும் வேண்டாம், ஒரு 200 ஏக்கர் போடுவோம்டா, ஒரு 500 ஏக்கர் போடுவோம்டா. 500 ஏக்கர், ஒரு ஏக்கர் ஒரு ஃபார்மர்னா 500 ஃபார்மர் போடணும். ஒரு ஃபார்மர் 3 ஏக்கர் போட்டாருனாக்கா 100 ஃபார்மர் போட்டால் போதும், 900 ஏக்கர் வந்துடும். 900 ஏக்கர் இதனுடைய ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே போடாமல் சும்மா விட்டுட்டிங்கனாக்கா 200 ரூபா கிடைக்கும் ஏக்கர். போய் விதைச்சி விட்டுட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் போய் ஹார்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா குறைஞ்சது 200 ரூபா கிடைக்கும். கொஞ்சம் பராமரிப்பு கொடுத்து லைனில் சுயி போட்டு கலையெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் அப்படியே முன்னாடியே கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிலாம் போட்டு உரமெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கரெக்டாக ஸ்பேஸிங்லாம் மெயின்டைன் பண்ணி பாப்புலேஷன் மெயின்டைன் பண்ணி எடுத்திங்கனாக்கா 500 கிலோ எடுக்கலாம். ஒரு இரிகேஷன் வந்து நம்ம ட்ரெக்கு ஒரு ஸ்ப்ரிங்கில் போட்டு இரிகேஷன் அடிச்சு விட்டோம்டா, ட்ரை பண்ணுற நேரத்தில் போட்டு விட்டு பண்ணிங்கனாக்கா அப்போ 200க்கும் 500க்கும் நடுவில் வரும். நம்ம வந்து 200 கிலோ இன்னைக்கு போடுறோம், ஒரு கிலோவுக்கு வந்து 150 ரூபா. நான் குறைஞ்ச ரேட்டே நீங்கள் பேசுவேன். 200 கிலோவுக்கு என்ன சார் ஆச்சு? 30,000 ரூபா. 30,000 ரூபாயில் எனக்கு 5,000 ரூபா செலவு வரும். ஏன்னா விதைக்கு ஒரு செலவு, ஒரு தடவை விதைக்கிற செலவு, அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பார்க்கலையே, அறுக்க தானே போகிறேன், விதைக்கிறது அறுக்கிறது, அவ்வளோதான். 5,000 ரூபா எனக்கு எடுக்க முடியும். நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணேனாக்கா, ஆளுகளை விட்டு களை எடுத்துட்டு ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சுனாக்கா என்னுடைய செலவு வந்து 15,000 போகும், 3 மடங்கு போகும். நான் 500 கிலோ எடுப்பேன். 500 கிலோ இன்ட்டு 150 ரூபா போடுங்க சார். 75 ரூபா, 15 ரூபா மைனஸ் பண்ணிடுங்க சார். 60,000 ரூபா. 60,000 ரூபா வந்து எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஏக்கரில் கிடைக்கும். இது நான் வாங்கி கம்பெனி கொடுத்தேன்னா இது 120 நாள், 4 மாதம், கொஞ்சம் 10 நாள் முன்னாடி எடுத்துப்போம். நீங்கள் உங்கள் கிராப் போட்டுருக்கு. நான் இந்த ஊரில் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் 5 மாதத்துக்கு போகும். நம்ம விதைக்கிற டைத்தை பொறுத்து இருக்குது. நான் இந்த விட நவம்பரில் ஒடி போட்டோம் எல்லாத்தையும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் ஹார்வெஸ்ட். மார்ச் எண்டு அப்புறம் 4 மாதம் தான். மார்ச் எண்டே ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. போன மாதத்துல ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் அஸ்வகந்தாவுக்கு பெஸ்ட் ட்ராக் வந்து எகைன் அந்த சென்னா ட்ராக். சென்னா ட்ராக் எங்கே இருக்கும்? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்னு ஆரம்பிச்சு வந்து சிவகங்கை, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டு, அங்கே போட்ட ஃபார்மர்ஸ்லாம் வந்து மானாவாரியில் சூப்பர் ஈல்டு 250 கிலோ எடுத்துட்டாங்க. ஒன்றுமே பண்ணாமல் ஒரே ஒரு காலம் மட்டும் எடுத்துட்டோம்.
ஆனால் பாப்புலேஷன் இல்லை. அவங்க ஒன்றா போட்டு வச்சுருந்தாங்க. பாப்புலேஷன் மட்டும் போட்டுருந்து அவங்க 400-500 பேர் எடுத்துக்கலாம். கன்னிவாடியில் போட்டதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஈல்டு கம்மியாக தான் வந்தது. ஒரு 100 கிலோ 150 கிலோ தான் இருக்கும். விவசாயி கொஞ்சம் ஏரியா தான் போட்டார். ஆனாலும் நல்லா கிடைக்குது. ஆனால் ஸ்ப்ரெட் ஆகுது. மார்க்கெட்டில் வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகி வர ரூட்டுக்கு வந்து செகண்ட் ரூட்டு மாதிரி ரேட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கே 450 ரூபா கொடுக்க முடியாது. இது வந்து எக்ஸப்ஷன். இதை நம்ம கவுண்ட் எடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகிடுச்சு, டிமாண்டு கண்டினியூஸாக இருக்கும். ஏன்னா பல வருடங்களாக, நூற்றுக்கணக்கான வருடங்களாக இது ப்ரொடியூஸ் ஆகி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அப்பயும் டிமாண்ட் மீட் அவுட் ஆனது இல்லை. என்ன ஆக்சுவலாக பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்துச்சு? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. இதை சாப்பிட்டா உடம்பு ஸ்லிம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால அமெரிக்காவில் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. மருந்தாக எடுக்கிறது இல்லை, ஃபங்க்ஷனல் ஃபுட்டு. நமக்கு தேவையான பண்ணுற மாதிரி பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க அசோகண்டாவுக்கு. அப்போ நாம் அப்படி செய்யணும் அப்படின்னாக்க 150 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்கு எப்படி விற்கிறது அப்படிங்கிற டெக்னிக்கை கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வேல்யூ அடிஷன். இன்றைக்கி போய் 100 கிராம் அஸ்வகந்தா பவுடரு கீழமாசி இதில் கேட்டு பாருங்கள் என்ன ரேட்டு போடுறாங்க. 100 கிராம் யாருக்காவது ஐடியா இருக்கா? 50 கிராம் பாக்கெட்டு 60 ரூபா சார். என்ன ரேட் போடுறாங்க? ஒரு கிலோ என்னாச்சு? 1200 ரூபாய்க்கு அதே 150 ரூபா ரேட்டை வந்து விற்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ அந்த வேல்யூ எடிஷனுங்கிறது வந்து அதை அரைக்கிறது, கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது எஃப்ஓ சொன்னோம் இல்லையா, எங்களுக்கு வந்து ஒரு 500 எஃப்ஓ வந்து இப்போ என் கையில் இருக்குது. தமிழ்நாட்டில் இறங்கி 7 மாதத்துலேயே ஒரு 500 எஃப்ஓ என் கையில் எடுத்துருக்கேன். இது இவங்க 2 பேரும் இன்றைக்கே போட்டு உள்ள என் லிஸ்ட்டை சேர்த்துட்டேன்னாக்கா இவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அடி கண்டுபிடிச்சா அவங்களுக்கு என்னுடைய வேலை கொடுக்குறது தான். அவங்க தானாக திருப்பி எனக்கு கொடுப்பாங்க. எனக்குன்னா என்னுடைய விவசாயிகளுக்கு திருப்பி கொடுப்பாங்க, என்னுடைய நண்பர்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க, சொசைட்டி கொடுப்பாங்க. உங்களோட பெர்மிஷன் அதை முடிச்சுக்குமா? தம்பி ஒரு நிமிஷம் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். திருப்பி பேசணும்னா பேச முடியாது. நான் வந்து எது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வரல. எப்பயுமே நான் போனால் என்னுடைய உள்ள என்ன இருக்கோ அதை தான் சொல்கிறது தான் வருவேன். நான் ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டு லிஸ்ட்டாக போட்டு போகும். அதனால் வந்து அதனால தம்பி இதே ரெக்கார்ட் லிஸ்ட்டில் சில பாயிண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுச்சுன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி அனுப்பிவிட்ருவேன். இந்த வரைக்கும் இதை பிரிண்ட் பண்ணி இப்போ இதே இது வந்து ஸ்கை மணிவேல் SKY MANIVL ஸ்கை மணிவேல் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் அஸ்வகந்தாவை பற்றி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் A to Z அதை பற்றி எல்லாமே அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்களே சூப்பராக வந்து அப்படியே நான் அதான் அவங்க ஆரம்பத்தில் எல்லாத்தையும் சொன்னேன். ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி வாங்க சார், ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி வாங்க சார். ப்ரொடியூஸ் பண்ணுறதை பற்றி நினைக்கவே இல்லை. அவர் கிட்ட போயிட்டாரு போகிற போகிற ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் வந்து ஒரு ஏக்கரில் வந்து 500 கிலோ எடுக்கணும்னு வச்சுக்கேன். 30 ஏக்கருக்கு எத்தனை ஏக்கர் சேர்த்தா எனக்கு எத்தனை ஏக்கர் தரணும்? 60 ஏக்கர் எங்களால் ஒரு ஆளே கொடுத்துருப்போம் சார். நானே கொடுத்துருக்கேன் சார். பிரச்சனை அது இல்லை. நாம் வந்து இப்போ இது என்னென்னா இவர்கிட்ட வந்து அடுத்த வருஷம் எடுப்பாரான்னு கேட்டால் எனக்கு நாளிலேருந்து ஆரம்பம் இருக்குது. ஏன்னா இவன் அது இது நேற்று பேஞ்ச மலையில் முளைக்கிற காலால் மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் அதனால தான் நான் என்ன மார்க்கெட் ஸ்டடி பண்ணுவேன். இந்த வருஷம் எங்கள் ஃபார்மர் போட்டாருனாக்கா அடுத்த வருஷம் அசோகத்தை போடாத பண்ணுவேன். போடாத இந்தா வேலை போட்டு இந்தா அதை போட்டு. ஏன்னா எது சைக்கிளில் வருது அந்த மார்க்கெட் ரிசர்ச் ஒன்று கரெக்டாக அது நம்மளால் இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது சார். அதுக்காக தான் வந்து அந்த சேலஞ்சு தான் வந்து எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது வந்து கீழே லெவலில் இப்போ நாங்களே இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து ஆராய்ச்சி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். அசுவங்களாக நாங்கள் தான் பேசிகிட்டே இருப்போம். என் வாழ்க்கையே அசுவம் தான். ரிசர்ச் போர்டுன்னு ஒன்று இருக்குது. வயிற்றுக்குள்ளே போயிட்டு டைஜஷன் நல்லா பண்ணிருக்கோம். ரிசர்ச் போர்டு ஸ்கூல் வரைக்கும் அது சரிண்ணா. இந்த மாதிரி இதில் நான் ஆராய்ச்சி பண்ணதுனால வந்து எனக்கு அதோட பேசியே பழகி போச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகளுக்கு தேவை வேறு, ஆண்டர்பிரனருக்கு தேவை வேறு, பிஸ்னஸ்காரங்களுக்கு வேறு மாதிரி தேவை இருக்குது. அப்படி தேவைகள் அதிகமாகும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றா வந்து எஃப்ஓ பண்ணால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகலாம் கிடையாது. அங்கே வந்து 4 பிரச்சனை முளைச்சிட்டு வருது.
ரைட் சார். இப்போ அஸ்வந்த வேற என்ன சார் இப்போ கொஸ்டின் என்னுடைய சுச்சுவேஷன் என்கிட்ட கையில் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகும் யார்கிட்ட இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேஸ்ட் என்ன பண்ணாலும் கேட்குறீங்க சார். இந்த நிமிஷத்துலேயே உடனே சொல்கிறேன் சார். என்ன எடுக்கிறாங்களா வேணாமா, என்ன ரேட்டுக்கு வேணும் கூட சொல்லிடலாம் சார். பாண்டிச்சேரி உங்கள் யூனிட் பேர் என்ன சார்? Nuva Enterprises. NUA Enterprises. Last bit number. Phone number. ஸோ ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 999 48 48 13 13 762. 762. Arrivederci. லாஸ்ட் நம்பர் சார். வேறு சோர்சஸ் நாற்பது மத்தியப்பிரதேஷ். சார் சார் நம்பர் நோட் பண்ணிங்க. நாளைக்கு நீங்கள் கல்குலேட் பண்ணி அவருக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஏன்னா அவர் ரூட் வாங்கிட்டு இருக்காரு. ரூட் வாங்கி ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஜங்ஸ்டர் பார்க்கல. ஒருத்தர் ட்ரைனிங் பண்ணிருக்காரு, ஒருத்தர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு அவரு. அப்புறம் சார் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு வாடிப்படி சீரியஸ் நம்பர் தரவா சொல்லுறாங்க. முக்கியமானது இதெல்லாம் பண்ணால் கூட எப்படி விவசாயம் பண்ணணுன்றது தெரிஞ்சால் நம்ம இதை பற்றி சார் சப்போஸ் உங்களை யாராவது வாங்கி கொண்டு போய் விதை வாங்கி கொண்டு போய் விவசாயம் பண்ணுறதுனா சாருடைய இதில் ஃபுல் சப்போர்ட்டில் வாங்கலாம்னா இங்கே இருக்காங்க சார். நார்த் இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க சொன்னால் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணி தராங்க. எவ்வளோ சார் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கேஜி சார் வைக்கணும்? 7 வந்து சார் 7 கிலோ. ஒரு ஏக்கருக்கு 7 கிலோ. ஒரு கிலோ நாங்கள் ரெக்கார்ட் மட்டும் 2 கிலோ தான் அதான் கேட்குறேன். கரெக்டாக. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விதையை போட்டு கூட போட்டு கொடுத்தீங்கன்னா வராது. அதனால அவங்க வாங்கி நேரத்தில் அதான் அது முளைச்சி கம்மியாகும். அதனால் வந்து ஏக்கருக்கு 7 கிலோ 8 ஏக்கர் 5 கிலோ கரெக்டாக போட்டுடலாம். சின்ன விதைங்க. ஆனால் நீங்கள் போட்ட ஒவ்வொரு விதையும் முளைக்கணும்ல. நம்ம கையில் விதைச்சிட்டு தான் போவாங்க சார் சாரு கொண்டு கொடுத்த அந்த பயன்படுத்தக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய நம்பர் தேடி இருக்காரு. அப்படின்னு அந்த ரேட் கொடுக்கவே இல்லை. அந்த கொடுக்கவே தான் உங்களோட விலைக்கு என் மாமன் மட்டும்தான் இருக்கு. அந்த வருஷம் நான் இப்போ சார் ஃபார்ம் போய் பார்க்கலாமே. இல்லை கல்படி இல்லை இந்த வருஷம் தான் வந்து அந்த விலையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த வருஷம் யூபிஎஸ்சிக்கு 1 கிலோ கொடுத்தாங்க. அதான் நியூக்ளியஸ் இல்லை சார். அந்த 1 கிலோ நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணி சீடாக மாற்றேன். உங்களுக்கு தான் சந்தோஷம். அப்புறம் நீங்கள் ஃபர்தராக அடுத்த வருஷத்துக்கு பார்க்கும்போது நம்ம வந்து மாற்றிக்கலாம். சார் டேரக்ட் சைஸ் பண்ணிட்டாங்க. சார் சொன்னாங்க போய் ஒரு ஈரம் 10 முளைக்கிறதுக்கே 7 நாள் ஆகும். அப்புறம் லீக் வர்றதுக்கு அப்புறம் 1 வாரம் ஆகும். அந்த நாள் 14ஆவது நாளில் உங்களுக்கு 2 2 ஏழை தான் வரும். அப்படி நான் பண்ணும்பொழுது டேரக்ட் சைஸ் பண்ணும்போது அது மட்டும் வந்து களை முளைச்சி வெளியில் இருக்கும். அப்போ களை எது இந்த செடி எதுன்னு தெரியாமே அந்த போயிடும். பிரச்சனை தான் இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லா அதனால கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பார்த்து எக்ஸ்பிளைன் போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க கார்த்திகை முடியும். மெசேஜை போட்டு கட்டுப்படி நர்சரிலாம் போட்டு பண்ணாதீங்க. ப்ரைஸ் வந்து இதை நீங்க இல்ல பாத்தீங்கன்னா சார், சார் சொல்றது கரெக்ட். என்னன்னா நீங்க வந்து வீடிங்காக காஸ்ட்டும் நர்சரி காஸ்ட்டும் ஒன்னாவே இங்க இருக்கக்கூடிய வீடிங் சார் வெட்ட ஆனா மாட்டேன் ஒண்ணு சார், ஒண்ணு அசோகந்தால வந்து நான் ஃபர்தர் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இது ஒரு 10 நாள்ல சாரி 15-20 நாள்ல இருக்க ஒரு மாசம் வச்சுக்கல இந்த செடி பெருசா வந்து மற்ற கடையில போட்டு அடிக்கும் சார். மற்ற கடை எதுவுமே விடாது. அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் மற்ற அடிக்கும் வேற எந்த கலையும் உள்ள வெளியே நான் ரெசிப்பாய் வெளியே வந்துட முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கலையை வந்து ஷேடோ பண்ணி கடையெல்லாம் உண்மையில மாய்க்கணும். மண்ணில் வளர்ந்துருந்தா செடி கொடுக்கணும்னு வரும். செடி கொடுக்கணும்னு இருந்தால் தலைகள் நிறைய இருக்கும். தலைகள் நிறைய இருக்கும்போது சன்லைட் கீழே வராமல் இருக்கும்போது மட்டும் தலைகள் வராமல் இருக்கும். இதுதான் ஒரு கான்செப்ட். எது அது அவங்கவுங்க நிலத்தோட ஒரு விஷயத்தில் கோயிங்கெல்லாம் பண்ணிடுவாங்க. கலைகள் ஒன்றா நடந்து வச்சுக்கோங்க. களை வெட்ட பிடிக்கி இதுக்கு பேசாமல் சுட்டு போயிடணும் நீங்க வந்து அதான் சார், இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால இந்த மானாவாரியில் ட்ரை பண்ணுவோம். தண்ணியில் விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட வேண்டாம். மானாவாரியில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை சாயலுக்கு இதுக்கு ஃபிட்டே வந்துச்சு வைங்களேன். எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம் சார். வாங்க சார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு விஷயம் சார், நம்ம ஒரு புதுசாக ஒன்று கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. சார் சொல்ற பாயிண்ட் பாருங்களேன். அது சார் சொல்ல புரியுது. நம்ம ஒன்று கொண்டு போய் ஜெயிக்கும் பொழுது மட்டும்தான் சார் மற்றவங்க நம்ம திரும்பி பார்ப்பாங்க. அது எல்லாரும் மாதிரி இதுவும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி நம்மளை காட்டி தான் பேசுவாங்க. நம்ம போகும் கூட அவர் என்ன பண்ணாங்கன்னா
ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு லோ லைனில் போட்டாங்க, அதில் புறான் செஞ்சு. ரெண்டாவது ஒரு ஏரியா போட்டிருந்தாரு, அதில் வந்து ரூட்டெல்லாம் சரியாக வரல. கரிசல் மண்ணில் போட்டார் பாருங்க, அது சூப்பராக வந்துச்சு. இந்த மனுஷன் கரிசல் மூணுமே நான் போய் ஒரே வில்லேஜில் 3 லெவல் ஆஃப் சாயில் போட்டிருந்தாரு. கரிசல் மண்ணில் போட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே நாங்கள் வந்து 15 சென்டிமீட்டரில் ஒரு செடினால் மினிமம் இருக்கணும்னு பார்ப்போம். 5 கூட வந்தால் ஓகே தான், நெருக்கி வந்தால் கூட 2 செடி கொடுக்க வேண்டிய வேற வந்து 4 செடி சேர்ந்து கொடுக்கணும். வெயிட் தான் நமக்கு முக்கியம். இந்த கலை பிரச்சனைக்காக தான் வந்து நாங்கள் லைன் ஸ்விங் எடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் லைனில் போட்டீங்கன்னாக்கா நடுவில் கலையெடுப்பை வச்சு இழுத்து விட்டுலாம். முளைச்ச உடனே அடுத்த 3ஆவது நாள் இழுத்து விட்டுருவோம். அந்த மாதிரி தான் இந்த வட்டம் விவசாயம் பண்ணலாம். ஏன்னா அசோகந்தாவில் ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் வந்து களை எடுக்குது. கார்த்திகேயன்றவர் முதல் கலையை எடுக்காமல் விட்டுட்டு ஒரு 40 நாள் 30 நாள் கழிச்சு பார்க்கும்போது செடி தேடி கண்டுபிடிச்சி பிடிங்க அப்படி அவ்வளோ கலை எப்படின்னா அதில் அவ்வளோ வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 சாட் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு ட்ரையல் பேஸில் பண்ணது தான். இது கன்ஃபர்மேஷன் பண்ணி எனக்கு திருப்பி தான் போட்டு வருதான்னு பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும். ஆமாம், அதை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த 4000 கோடி வந்து ஒரு 130 மெடிசினல் பிளான்ட் வந்து ஆல்ரெடி NMPP ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. நேஷ்னல் மெடிசினல் பிளான் போர்டு வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா அங்கே வந்து அவங்க கல்டிவேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. எந்தெந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க டீட்டெயில்ஸு நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ரெண்டாவது வந்து NMPPயில் வந்து நேஷ்னல் மெடிசனல் பிளான் டாக்டர் முருகேஸ்வரன் சொல்லி இருக்கார், தமிழ்நாட்டில் தான். அவரும் நானும் தான் இப்போ வந்து ஏந்து நம்ம விவசாயிகளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற வேலை செஞ்சுருக்கோம். கல்டிவேஷனுக்கு வந்து திருப்பி சொல்கிறேன், தனியாக போய் நின்றீங்கன்னாக்கா அவங்க ஒரு காசு கொடுக்க மாட்டாங்க, மணி வராது. ஒரு FPO மொத்தமாக போய் நாங்கள் இத்தனை ஃபார்மர் இருக்கோம், இத்தனை கிராப் போட போகிறோம், இவ்வளோ பண்ண போகிறோன்ற மாதிரி பண்ணிங்கனாக்கா ஃபண்டு FPO பண்ணுறோம். FPO ஃபண்டு வந்துச்சுனாக்கா நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்கள் ஃபார்மர்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து FPO மூலமாக அப்ளிகேஷன் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எந்த கிராப்பை போட போகிறோம் டிசைட் பண்ணணும். 140 கிராப்பில் எந்த கிராப் பண்ணால் போகலாம். ஒரே நேரத்தில் 10 கிராப் பண்ணாலும் ஓகே தான். புரியுதுங்களா? அதைத்தான் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஃப்ரெண்டாக இருந்தாலும் விற்கிறதுக்கு மார்க்கெட்னா போடக்கூடாது. எனிமையாக இருந்தாலும் நல்ல ரேட்டு கிடைக்காம போட்டுருணும். அதான் சப்சிடி 10%லேருந்து 90% சப்சிடி இருக்குது. க்ராப் சேஞ்ச் ஆகும். அசோகந்தாவுக்கு 25ன்னு என்னுடைய கணிப்பு. ஆமாம் சார். 1,75,000 ரூபா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அவங்க போட்டுருக்காங்க. அவங்க போட்டிருக்காங்க சரியா? ஆமாம், ஹெக்டேர். அப்போ ஏக்கருக்கு வந்து எவ்வளோ வரும்? 40 பக்கமாக வரும். நாங்கள் ஏன் ஹையர் சைடில் போட்டுருக்காங்க, எனக்கு தான் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு அவள் வராது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது விவசாயிகளுக்கு போய் பெனிஃபிட் கிடைக்கிற ஒரு நிலை. ஸோ அசோகந்தா ஒரு ஏக்கர் போட்டால் எவ்வளோ சப்சிடி கிடைக்கும்? 35,000 நம்ம கல்டிவேஷன் போட்ட காசு வந்துடும் சார். அவ்வளோ சார் எல்லாரும் உட்காருங்க. நம்ம தாடிக்கு